ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பாராத பயங்கர திருப்பம். விஜய் கட்சிக்கு எதிராக ஆட்சியமைக்க ஆளுநரை இணைந்து வந்து சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி. தலைகீழாக மாறும் தமிழக அரசியல் களம். அதாவது, ஆளுநரை சந்தித்த விஜய்க்கு ஆளுநர் இன்று செய்த சரியான சம்பவம். பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீர்கள் என தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் என்பவர் கேட்ட கேள்விக்கு தவேக தலைவர் விஜய் அளித்த பதிலால் ஆளுநர் அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே தற்போதைக்கு விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க மாட்டார் என்றே உறுதியாக தெரிகிறது. 112 பேரின் ஆதரவு கடிதம் மட்டுமே விஜய் வந்துட்டு ஆளுநரின் கையில் கொடுக்கப்பட்ட நிலையில் 118 பேரின் கடிதங்களை விஜயிடம் ஆளுநர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்றால் மட்டுமே விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பார் என சொல்லப்படுகிறது. மேலும் ஆட்சியமைத்தால் கவிழாது என உறுதியளிக்க முடியுமா என்று விஜயிடம் ஆளுநர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு விஜயோ 112 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சியமைக்க அழைக்குமாறு ஆளுநரை நேற்று தவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார காலம் அவகாசம் கொடுக்குமாறும் விஜய் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநரோ 2 நாட்கள்தான் தரப்படும் என தெரிவித்ததாகவும் தெரிகிறது. இதனிடையே சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆட்சியமைக்க ஆளுநர் விஜயை அழைக்காததால் அந்த ஏற்பாடுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. நேற்று இரவு விஜய் தனது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் 2வது முறையாக ஆளுநரை சந்திக்க விஜய் இன்று ராஜ்பவன் சென்றார். நேற்று விஜயுடன் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் ஆகியோர் உள்ளே சென்றனர். ஆனால் இன்று அப்படி யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. விஜய் மட்டுமே ஆளுநரை சந்திக்க தனியாக சென்றிருக்கிறார். அங்கு ஆளுநரும் விஜயும் 45 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது விஜயிடம் ஆளுநர் ஏராளமான கேள்விகளை கேட்டாராம். அதாவது, 112 பேரின் ஆதரவை வைத்துள்ளீர்கள், பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பீர்கள், ஆட்சி அமைந்தால் கவிழாது என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என கேள்விகளை அடுத்தடுத்து ஆளுநர் அடுக்கியுள்ளாராம். இதற்கு விஜயோ 112 பேரின் கடிதங்கள் மட்டுமே உள்ளன என்றும், மேலும் இடதுசாரிகளுக்கும் இசிகாவுக்கும் நாங்கள் ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளோம் என்றும், அங்கிருந்து 6 பேர் நிச்சயம் ஆதரவு அளிப்பார்கள் என்றாராம் விஜய். இதை எப்படி வாய் வார்த்தையாக ஏற்க முடியும் என்றும், அந்த 6 பேரின் கடிதம் இருந்தால்தானே அது அதிகாரப்பூர்வமானதாகும் என ஆளுநர் கராராக சொல்லிவிட்டாராம். இதுபோன்ற கேள்விகளுக்கு விஜய் அளித்த பதிலால் ஆளுநர் திருப்தியடையவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் விஜயை ஆட்சியமைக்க அழைக்க மாட்டார் என்பதுதான் இப்போது வந்த உறுதியான தகவல். பொதுவாக தனிப்பெரும் கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினால் அதை ஆளுநர் ஏற்க வேண்டும். 118 இடங்கள் இருந்தால்தான் அழைப்பேன் என சொல்வது சரியில்லை. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டசபையில்தானே தவிர ஆளுநர் மாளிகையில் அல்ல. விஜயை தவிர இன்னும் சில கட்சிகள் ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்தால் மட்டுமே விஜயிடம் 118 இடங்களை ஆளுநர் கேட்கலாம். அப்படி யாருமே உரிமை கோரவில்லை என்கிற போது விஜயை ஆட்சியமைக்க அழைப்பதில் ஆளுநர் தாமதப்படுத்துவது தவறான செயல் என அரசியல் கட்சியினரும் அரசியல் பார்வையாளர்களும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பாராத விதமாக இன்னொரு சம்பவம் ஒன்றும் தற்போது அரங்கேறியிருக்கிறது. அதாவது, இதுவரை ஆளுநர் மீது பலரும் குறை கூறிய ஒரே விஷயம் என்னவென்றால், விஜய்க்கு எதிராக வேறு யாரும் ஆட்சியமைக்க கோரி கடிதம் கொடுக்கவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் ஆளுநருக்கு எதிராக இப்போது வரை இருந்து வந்தது. இப்போது அந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாதவாறு செய்துவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். ஆமாங்க, அதிமுகவும் திமுகவும் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சி நடத்த இருப்பதாக தகவல்கள் நேற்றிலிருந்து வெளியாகி வந்தது. இந்த தகவல்களை சிலர் மறுத்தும் சிலர் ஆதரித்தும் உண்மை என்றும் கூறி வந்தனர். அதுவும் எடப்பாடி முதல்வராகவும், எடப்பாடிக்கு வெளியிலிருந்து திமுக ஆதரவு கொடுப்பதாகவும், அதே சமயம் துணை முதல்வராக உதயநிதி கூட செயல்படலாம் என்றும் இத்தகைய தகவல்கள் வெளியாகி வந்தது.
இந்த தகவல்களை எடப்பாடியும் முதல்வர் ஸ்டாலினும் நேரடியாக தொலைபேசியில் வெகுநேரம் பேசி முடிவெடுத்ததாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்தும் தகவல்கள் வெளியாகி வந்தது. ஆனால் அப்போதும் கூட இத்தகைய தகவல்களை ஒரு சிலர் நம்ப மறுத்தனர். இந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட ஒரு தகவல் இப்போது உண்மையாக நடந்துள்ளது. ஆமாங்க, அதற்கு காரணம் ஆளுநர் எதிர்பார்த்தது போலவே விஜய்க்கு எதிராக ஆட்சியமைக்க எங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி முதல்வர் ஸ்டாலினும் எடப்பாடியும் இணைந்து ஆட்சியமைக்க கோரி கடிதம் ஒன்றை ஆளுநரை சந்தித்து கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தால் மொத்தமாக 118க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. ஆகவே ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மை தொகுதிகள் என்று பார்த்தால் 118 தான். இதனால் 118 தொகுதிகளுக்கு மேலாகவே திமுக அதிமுக கூட்டணி கையில் இருக்கிறது. இதனால் எந்தவித தங்கு தடையும் இன்றி திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதே சமயம் இன்று கேரளா செல்ல இருந்த ஆளுநர் கேரள பயணத்தை ரத்து செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்டாலினும் எடப்பாடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பதற்கு அனுமதி கேட்டு இருப்பதாகவும் அதனால்தான் ஆளுநர் கேரளா செல்லாமல் தமிழகத்திலேயே இன்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் இதுவரை திமுக நிழலில் இருந்து வந்த தமிழக காங்கிரஸ் வந்துட்டு இப்போது திமுகவுக்கு துரோகம் செய்யும் விதமாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி விஜய் கட்சியோடு இணைந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயமும் திமுகவுக்கு மிகப்பெரிய கோபத்தை தூண்டியுள்ளது. ஆகவே இப்படிப்பட்ட காங்கிரசுக்கா நாம் இவ்வளவு நாள் உண்மையாக இருந்தோம் என்பதை எண்ணி இதற்கு பதிலாக பாஜகவுக்கு ஆதரவாகவே இருந்து விடுவோம் என்ற அந்த ஒரு முடிவையும் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த ஒரு பாஜக ஆதரவான முடிவை எடுத்ததால் தான் ஆளுநரும் கூட இப்போது திமுக அதிமுக கூட்டணிக்காக காத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதுவரை தமிழக அரசியலில் எதிர்பாராத அந்த ஒரு சம்பவமான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் ஆட்சியமைக்கப் போகும் அந்த ஒரு சம்பவம் நிகழ இருக்கிறது. இப்படி ஒரு விஷயம் கனவில்தான் நடக்கும் என்று பலரும் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கனவும் இன்று உண்மையாக நடக்க இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக மொத்தம் விஜயின் முதல்வர் கனவுக்கு மொத்தமாக ஆப்பு வைத்துவிட்டு எதிர்பாராத ட்விஸ்டாக எடப்பாடி ஆட்சி அமைக்க அதற்கு ஸ்டாலின் ஆதரவு தெரிவிக்க என புதிய கூட்டணி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்க, முதல்வர் ஸ்டாலின் எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது திமுகவுக்கு ஆதரவாக அமையுமா அல்லது இதுவே திமுகவுக்கு எதிராக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா என்பதை பற்றியும், அதே போல விஜயின் ஆட்சி தமிழகத்தில் அமைய முடியாமல் போனதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.